பழைய அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல குரு சிவராஜ் யோகத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது வருகிற ஜூன் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியனானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு வர்ற சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு மாத காலம் குருவோட தங்கி மிதுன ராசியில் பிரவேசிப்பார். இதனால குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஏற்படுகிறது. இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும். அது என்னென்ன நன்மைகள் என்பது இப்ப நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால குரு சிவராஜ் யோகம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எந்த ராசியில சூரியனும் குருவும் இணைந்து இருக்கிறார்களோ அந்த ராசியில பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த ஸ்தான பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா நற்பலன்களை செய்யும். அடுத்து குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுடைய நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரோ அந்த சமயத்துல சூரியனானவர் பாத்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்துல இருந்தார்னா நட்சத்திர சார பரிவர்த்தனை ஏற்படும். இந்த நட்சத்திர சார பரிவர்த்தனை பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா நிச்சயம் அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிச்சயம் நற்பலன்கள் அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நடக்கும். அடுத்து மூன்றாவதாக குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுக்கு சமசப்தமாக வருகிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படும். அதாவது குருவினுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல விழுகும், சூரியனுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா குருவின் மேல விழுகும். இதனால குரு சிவராஜ் யோகம் ஏற்படும். இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா மற்ற அமைப்பை காட்டிலும் அதிக அளவு நற்பலன்கள் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் இந்த சிவராஜ் யோகம் செய்யும். உங்களுடைய ஜாதகத்துல தற்போது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராஜ் யோகத்தினால என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். கன்னி ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார். இந்த குரு பாத்தீங்கன்னா புதனுக்கு என்னன்னா பகை கிரகம், அதே நேரத்துல சூரியனும் புதனும் பாத்தீங்கன்னா சமமான கிரகங்கள். இருவரும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துறதுனால வேலையில பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூரியன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அதனால இந்த சமயத்துல வெளிநாடு அல்லது வெளிமாநிலங்கள்ல வேலை பார்க்கிறவர்கள் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரத்துல அரசாங்கம் சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எழுதுறீங்கன்னா நிச்சயம் அதுல கிளியர் பண்ணி உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பல கன்னிராசினியர்கள் பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா குரு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பதவி உயர்வை கொடுப்பார். அதே நேரத்துல சூரியன் இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்புல வகிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரியன் நிச்சயம் ஏற்படுத்துவார். கன்னிராசினியர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயம் பதவி உயர்வு, அதே நேரத்துல அரசாங்கம் சம்பந்தமான காரியங்கள்ல அனுகூலங்கள், அரசாங்கத்துல வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நிறைய கன்னிராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கன்னிராசினியர்கள் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளோட ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். சொத்து சேர்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா இந்த 12ஆம் இடத்த அதிபதிங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன், அவர் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ஒரு சொத்து சேர்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த சூரியன் காத்திருக்கிறார். கன்னி ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அரசியல்ல ஒரு முக்கிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அரசியல்ல ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரத்துல கடந்த காலத்துல இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய கனவுகள் பாத்தீங்கன்னா நனவாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆக இந்த சமயத்துல கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு வேலையில கிடைக்க போகிறது, அரசாங்க வேலை கிடைக்க போகிறது, அரசியல்ல ஒரு கௌரவமான பதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.